Hey guys, this is Karthik and welcome to my channel. இன்னைக்கு வந்து நாங்க மணாலி ட்ரிப்காக நியூ டெல்லி வந்திருக்கோம். நியூ டெல்லி வரவங்க Hello everyone, this is Karthik and welcome back to my channel. லாக்டவுனில் ஒரு 3 மாதம் நாங்கள் எங்கேயுமே ட்ராவல் பண்ணாமல் இருந்ததுனால ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மணாலிக்கு ஒரு 9 days ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு வந்தோம். ஸோ இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம இப்போ போட் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் மணாலி விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மணாலிக்கு டேரக்ட் ஃப்ளைட்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து டெல்லி வந்துட்டு டெல்லியில் சண்டிகர் வந்துட்டு அங்கேருந்து தான் நீங்கள் வந்து மணாலிக்கு பஸ் பிடிச்சி போகணும். இந்த ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 16,000 தான் ஆச்சு. இந்த ட்ராவல் பார்த்தோன்னா நிறைய கண்டென்ட் தான் நீங்கள் அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. ட்ரிப்பு பிளான் பண்ணி ஒரு 45 நாள் முன்னாடியே நாங்கள் வந்து ஸ்பைஸ்ஜெட்டில் ஃப்ளைட் ஒன்று புக் பண்ணியிருந்தோம் ஃப்ரம் சென்னை டு டெல்லி. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,800 எங்களுக்கு ஆச்சு. கோவிட் டைமில் நம்ம ஃப்ளை பண்ணுறதுனால முன்னாடியே வந்து மேண்டேட்ரி வெப் செக்இன் பண்ண வேண்டி இருந்தது. விண்டோ சீட்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் அண்ட் பெய்ட் சர்வீசஸ்னால நாங்கள் அதெல்லாம் எதுவுமே ஆஃப் பண்ணலை. அண்ட் இது கோவிட் டைம்னால எங்களுக்கு வந்து மாஸ்க் அண்ட் சானிடைசர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பர்சனல் ப்ரொடெக்ஷன் கிட், அதாவது பிபிஇ கிட்னு சொல்லுவாங்க, அது வந்து ஸ்பைஸ்ஜெட் ஃப்ளைட்டில் நாங்கள் இங்கேருந்து சென்னை டு டெல்லி போகும்போது எங்களுக்கு எதுவும் தரல. அண்ட் ஃப்ளைட் டியூரேஷன் ஃப்ரம் சென்னை டு டெல்லி ஒரு அப்ராக்சிமேட்லி 2.5 hours இருக்கும். ஸோ 2 மாதம் முன்னாடியே நீங்கள் வந்து ஃப்ளைட்ஸ்லாம் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சீப்பர் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் கிடைக்கும். 3 hours later. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெல்லியில் இருக்க இந்த ஏர்போர்ட்டை விசிட் பண்ணுறது. மிட் நைட் ஒரு 1 AM நாங்கள் வந்து டெல்லி ஏர்போர்ட் ரீச் ஆகிருப்போம். அண்ட் டெல்லி டு ஆக்ரா போகிறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிளானாக இருந்தது. Hey guys, this is Karthik and welcome to my channel. இன்னைக்கு வந்து நாங்கள் மணாலி ட்ரிப்காக நியூ டெல்லி வந்திருக்கோம். ஸோ நியூ டெல்லியிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் இப்போ கேப் பிடிச்சி ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி ஆக்ரா போயிட்டு அங்கே தாஜ்மஹால் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி பிளான். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெல்லி வந்து ஸ்டேஷன் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 2:30 AM ஆகுது, 27th March 2021. ஸோ கைஸ் லைக் இப்போ வந்து ஸ்டேஷன் வந்துட்டு எங்களோட லக்கேஜ் எல்லாமே வந்து நாங்கள் இங்கே கீழே வந்து ஒரு லக்கேஜ் ரூம் இருக்குது. ஸோ அங்கே வச்சுட்டு இப்போ பிளாட்ஃபார்ம் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ லக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜுக்கு வந்து 60 rupees வாங்குறாங்க. மொத்தம் நாங்கள் 6 லக்கேஜ் கொண்டு வந்தோம். ஸோ 360 மொத்தம் வாங்கியிருந்தாங்க. ஸோ நியூ டெல்லி வரவங்க இங்கே லோக்கலாக எங்கேயா சுற்றி பார்க்கணும், லக்கேஜ் எங்கேயா வைக்கணும்னா நீங்கள் இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு ரூம் இருக்குது, அங்கேயே போய் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து சதாப்தி எக்ஸ்பிரஸ் பிடிச்சி ஆக்ரா போய் தாஜ்மஹால் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இப்போ பிளாட்ஃபார்ம் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஆக்ரா போகிறதுக்காக நாங்கள் சதாப்தி எக்ஸ்பிரஸ் முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம். இந்த டிக்கெட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 435 rupees per person. அந்த ட்ரெயின் சதாப்தி ட்ரெயின் பிடிச்சி நம்ம ஆக்ரா போகிறதுக்கு. நம்ம சீட்டு இப்போ நம்ம வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா 5 AM ஆகுது. இங்கே வந்து சதாப்தி எக்ஸ்பிரஸ் பிடிச்சி இப்போ ஆக்ரா போயிட்டு தாஜ்மஹால் போக போகிறோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சதாப்தி எக்ஸ்பிரஸ் நான் போகிறேன். ஸோ ட்ரெயின் ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது அண்ட் ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. இங்கேருந்து ஒரு 2.5 hours ஜேர்னி ஆக்ராக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம தாஜ்மஹால் பார்த்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் இங்கே வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மணாலிக்கு பஸ் பிடிச்சி போகணும். ஸோ அதான் இன்றைக்கி வந்து டூரோட பிளான். ஏர்போர்ட் டு ஸ்டேஷன் போகிறதுக்கு நாங்கள் ஒரு கேப் புக் பண்ணியிருந்தோம். அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 740 rupees ஆச்சு. ஸோ நாங்கள் இந்த ட்ரிப்புக்கு 7 பேர் போயிருந்ததுனால ஸோ இந்த காஸ்ட் எல்லாமே டிவைடட் பை 7 பண்ணும்போது எங்களுக்கு ரொம்பவே சீப்பாக தான் இருந்தது. அதாவது ஒரு per person பார்த்திங்கன்னா அரௌண்ட் 110 rupees தான் வந்திருக்கும். 5:30 பிடிச்ச ட்ரெயின் 8 மணி காலையில் ஆக்ரா கேண்ட் ஸ்டேஷனில் கொண்டு வந்து விட்டுடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் தாஜ்மஹால் விசிட் பண்ண கிளம்பிட்டோம். அண்ட் டெல்லி ஆக்ராவில் ரொம்பவே ஸ்கேமர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் பார்கெயின் பண்ணுங்கள், இல்லைனா உங்களை ஏமாற்றிடுவாங்க.
ரயில்வே ஸ்டேஷன் வெளியவே ஐ லவ் ஆக்ரா அப்படிங்கிற ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருந்தது. அங்கே கொஞ்சம் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்.